ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ஒரு சூப்பரான புதியல் படம் தான் பார்க்க போகிறோம். புதியல் படம்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் இந்த படம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. புதியல் அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா அப்படின்னு பரபரப்பாக அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன கதை தான் 2022 ரிலீஸ் ஆன தி பைரட்ன்ற படம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் டேரெக்டாக மூவிக்குள்ளே போகலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்லேயே கொரிய நாட்டு தளபதியை தான் காமிக்கிறாங்க. அவர் போரில் தூக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவனே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தோத்துட்டோம்னா நம்ம நாட்டு கஜானா ஃபுல்லாக மற்ற நாட்டு கைப்பற்றிக்கிடுவாங்க. அதனால் நம்ம நாட்டு கஜானாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இருக்கிற எல்லா பொக்கிஷமே எனக்கு வேணும் அப்படின்னு அங்கே பாதுகாக்கிறதுக்காக காவலன் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்கிறோம். உடனே அந்த காவலன் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தளபதி அவனை குத்திட்டு அங்கே உள்ள தங்கம், வெள்ளி, வைடூரியம் எக்கச்சக்கமான விலை மதிக்கப்பட்ட பொருளெல்லாம் ஒரு பெரிய கப்பலில் ஏற்றிட்டு இந்த பொக்கிஷம் யாருக்குமே கிடைக்கக்கூடாது, இது எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக கப்பலில் எடுத்துட்டு போகிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு படகை தான் காமிக்கிறாங்க. அந்த சின்ன படகுல வந்து நிறைய பேர் படுத்திருக்காங்க. அதில் தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான திருடன். இவன் ஒரு நாட்டில் கொள்ளையடிக்க போய் மாட்டிட்டு, அதனால அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இவன் கடல்லே போய் சாகட்டும், சூறு தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுறாங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெரிய போட்டு வருது. அதில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. இவங்க யாருன்னா அந்த கடலுக்குள்ளேயே கொள்ளையடிப்பாங்கல்ல, அதில் ஒரு கொள்ளைக்காரை கொலைக்காவ நம்ம ஹீரோவை காப்பாற்றி அவ கப்பலில் ஏற்றிக்கிறான். நம்ம ஹீரோயினும் லேசுப்பட்ட ஆளுங்க, இவங்க கொள்ளைக்காரங்கன்னு தெரிஞ்சுமே காப்பாற்றிருப்பாங்க. ஏன்னா இவங்கிட்ட ஏதாச்சும் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்படியே கப்பலில் 2-3 மாதம் ஆகியும் எந்த வேலையும் பார்க்காம படுத்து தூங்குறத பார்த்த நம்ம ஹீரோயின், என்னடா பண்ணுற, காலையிலேயே உனக்கு தூக்கமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கேங்கில் உள்ள ஆள், என்னடா நிதானம் தான் மீனை தான் சாப்பிட கொடுக்குறீங்க, வேற எதுவும் சாப்பிட கொடுக்க மாட்டேங்கன்னு பெரிய பிரச்சனை பண்ணி மீனை தூக்கி தூர போடுறான். மீனை தூக்கி போடுறத பார்த்த நம்ம ஹீரோயின், யாரா அவன் மீனை தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப நம்ம ஹீரோவோட கேங்கில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு விட்டுட்டு இருக்கிறப்ப தூரத்தில் ஒரு சைனீஸ் கப்பலை வரதை பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு நல்ல வேட்டடா, இந்த கப்பலில் இருக்கிறதெல்லாம் நம்ம கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்ப உடனே ஹீரோ, நாங்களாம் சும்மா தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தானே சொல்லி எங்களை கலாய்க்கிறீங்க, என் கேங் மட்டும் அந்த கப்பலில் போய் இருக்கிறத கொள்ளையடிச்சிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் இந்த கப்பலில் இருந்து அந்த கப்பலுக்கு ஜம்ப் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் பொத்துன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஒரு வழியாக முக்கி தள்ளி எப்படியும் அந்த கப்பலுக்குள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோ உள்ளர போய் பயங்கரமாக சண்டை போடுறான், எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின், பரவாயில்லையே இந்த பையன் நல்லா தான் சண்டை போடுறான் அப்படின்ட்டு ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்கா. எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் சிறப்பிடிச்சிடறான். உடனே நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறாங்க, இவங்க பேசுகிற பாசம் அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற பாசம் இவங்களுக்கு புரியல, அவங்க ஜாப்பனீஸ் பேசுவாங்க போலக்கே. நம்ம ஹீரோவோட கேங்கில் உள்ளவனுக்கு ஜாப்பனீஸ் மொழி தெரியும் போலக்கே. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப, நாங்கள் வேற நாட்டில இருந்து எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த படகோட கேப்டன் சொல்கிறான். எல்லாத்தையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மிரட்டுறப்ப அங்கே உள்ள ஒரு சின்ன பையன், நாங்கள் எங்கே போகிறோம்ன்றதை நான் சொல்கிறேன் ஐயா. உடனே நம்ம ஹீரோயின் அந்த கேப்டனை விட்டு அந்த சின்ன பையன்கிட்ட வந்து, சொல்லு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. எங்கள் தளபதி மறைச்சு வச்சிருக்க புதியலை தேடி தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிடுறான். அந்த சின்ன பையன் ஒரு மேப்பும் கொடுக்குறேன். அந்த மேப் யாருதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாலும்ல ஒரு தளபதி, அவர் புதையில கொண்டு போய் மறைச்சு வைப்பார்ல, அவருடைய மேப் அது. அந்த மேப்பில் என்ன போட்டிருக்குன்னா ஒரு தீவுக்கு போகிற மாதிரி பாதை போட்டிருக்கு. உடனே எல்லாரும் கிளம்பி அந்த தீவுக்கு போகிறாங்க. ஒரு வழியாக அந்த தீவை கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. வந்தவுடனே அந்த மேப்பில் பார்த்தா ஒரு யானை தந்த மாதிரியும் போட்டிருக்கோம். இந்த இதை எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். நம்ம ஹீரோயின் இதை போய் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ, நீ கவலைப்படாத, நான் போய் தேடி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் பேசி நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை வாங்குறான். அந்த பக்கம் ஒரு மாடு ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ, இத்தனை நாள் நம்ம மீனை தானடா சாப்பிட்டோம், இன்னும் நமக்கு கறி விருந்து காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கடா இந்த மாடை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு பின்னாடியே ஒரு குகைக்குள்ள ஓடுறாங்க. பின்னாடியே பார்த்தா எக்கச்சக்கமான மாடு வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின், டே போகாதீங்கடா சாக போறீங்கடா அப்படிலாம் சொல்லி கத்துறா. ஆனா இவங்களுக்கு அது கேட்கல. அவங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான மாடு ஓடி வந்துகிட்டு இருக்கு. திரும்ப அந்த மாடெல்லாம் கோயிலுக்குள்ள இருந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோவோட கேங்ல உள்ளவங்க எல்லாரும் தப்பிச்சுறாங்க. நம்ம ஹீரோவை மட்டும் காணோம். பார்த்தா ஒரு மாடு தூக்கி போட்டு பந்தாடுது. அவனை தூக்கி போடுறது மட்டும் இல்லாம கடலுக்குள்ளேயே தூக்கி வீசிடுது. கடல்ல விழுந்த ஹீரோ செத்து போயிருப்பான்னு நினைச்சா ஒரு கம்புல தொங்கிக்கிட்டு இருக்கான். கம்புல இருந்து தொங்கி மேல வர பாக்குறா. பார்த்தா அவனுக்கு ஒரு யானை தந்தம் இருக்கு. எங்க போனாலும் எனக்கு லக்கு தாண்டா அப்படின்ட்டு அவன் தேடிக்கிட்டு இருக்க யானை தந்தத்தை எடுத்து மேல முக்கி தக்கி ஏறி வரான். இவன் ஏறி வரத பார்த்த நம்ம ஹீரோ வேகமா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அவனை தூக்குவாங்கன்னு பார்த்தா அவங்ககிட்ட இருக்க யானை தந்தத்தை மட்டும் வாங்கி அதவே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு வழியா நம்ம ஹீரோ மேல ஏறி வந்துடுறான். யானை தந்தம் கிடைச்சோடனே நம்ம ஹீரோ, எல்லாரும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், ஹீரோ சொல்றத கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோ, நீ சொன்னா என் பசங்க எல்லாம் வந்துருவாங்களா, நான் சொல்லணும், என் டீம் பசங்க எப்பயுமே என் கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவோட கேங்ல உள்ளவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினோட சேர்ந்துக்கிறாங்க. ஒன்னால தானே நாங்க சாக தெரிஞ்சோம், நாங்க இவங்க கூட தாண்டா
தாண்டா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனியாக அந்த தீவில் இருக்கான். அப்படியே இந்த படத்தோட வில்லனை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த படத்தோட வில்லன். இவன் ஒரு பேரரசிட்ட போயிட்டு, ராஜா நான் உங்களுக்கு நிறைய தங்க பொக்கிஷத்தை கொண்டு வந்து தரேன், என்னைய ஒரு சின்ன நாட்டுக்காவது ராஜாவா ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ராஜா ஆகணும்ன்ற ஆசை போலக்கு அந்த தங்க பொக்கிஷத்தையும் இவன் எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பான் போலக்கு. இதை வச்சு ஒரு நாட்டுக்கு ராஜாவாயிரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு அவர்கிட்ட பேசுறான். உடனே அந்த பேரரசு நமக்கு தங்கம் கிடைச்சா போதும், நீ கொண்டுட்டு வா, உன்னை ஒரு சின்ன நாட்டுக்கு ராஜாவா ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே நைட் ஆயிடுது. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவகிட்ட ஒரு சின்ன லெட்டர் கிடைச்சிருக்கும். அது யார் எழுதிருந்தா பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த லெட்டர்ல நான் இந்த மாதிரி இங்க இருக்க தங்கத்தை நான் எடுத்துட்டு போயிட்டேன், உனக்கே தெரியாம இடத்துக்கு வந்து இந்த யானை தந்தத்தை நான் எடுத்துட்டு போயிட்டேன், இந்த யானை தந்தம் உனக்கு வேணும்னா இந்த தீவுக்கு நீ வரணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பேன். உடனே ரொம்ப கடுப்பான நம்ம ஹீரோயின் வாங்கடா அந்த தீவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தீவுக்கு நோக்கி போறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அந்த தீவுக்கு போய் நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்கி வெளுத்து எடுக்கிறாங்க அவனை. எப்பரா எனக்கே தெரியாம நீ தந்தத்தை தூக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கேட்குற. அந்த தந்தம் இப்போ என்கிட்ட இல்லை, உன் கப்பல்ல இருந்து திருடிட்டு வரப்ப என்னுடைய அசிஸ்டன்ட் பையன் பார்த்துட்டான், சரி வாடா அவனையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இந்த தீவுக்கு கூட்டிட்டு வந்தான். நானும் அவனும் தான் அந்த தீவுக்கு வந்தோம். நான் போய் உள்ளர தீவுக்குள்ள போய் யாராச்சும் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரதுக்குள்ள இந்த தங்கத்தை ஆட்டைஸ் போட்டு கிளம்பிட்டான். அதையெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவும் உடனே ஹீரோயின் அவன் எங்க போயிருப்பேன் எனக்கு தெரியும், வாங்க அங்க போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க படகுல. இந்த தந்தத்தை எடுத்தவன் என்ன பண்ணானா, அவனுக்கு ஒரு பொண்ணை தெரியும் போலக்கே. அந்த பொண்ணு மூலியமா ஒரு டீலரை பிடிச்சு இந்த தந்தத்தை உயர்ந்த ரேட்டுக்கு விற்க பார்க்கறான். அப்படி டீலிங் பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்துடுறாங்க. ஏண்டா எனக்கே தெரியாம ஏன் தந்தத்தையே நீ எடுத்துட்டு வந்து விற்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு 3 பேத்தையும் படகுக்கு கூட்டிட்டு வந்து கட்டி வச்சிடறாங்க. 3 பேர் நம்மளையே ஏமாத்திட்டாங்கடா, அதனால இவங்க 3 பேத்துக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஒருத்தைய கத்தியை வச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோவை வெட்ட வருவான் பாருங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன கத்தியை வச்சு அவனுடைய வித்தையெல்லாம் காமிச்சு கயிறில் அப்படியே கட் பண்ணி சங்கின்னு பறக்க ஆரம்பிக்கிறான். பறந்து சண்டை போட்டு ஒருக்குள்ள விழுகிறப்ப அதோடைய யானை தந்தத்தை எடுத்துடுறான். அந்த தந்தத்தை எடுத்த நம்ம ஹீரோ போன இடம்லாம் தங்கம் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு கிளம்புறப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை லாக் பண்ணிடுறான். ஒழுங்கா இந்த தந்தத்தை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இந்த தந்தத்தை வேணும்னா என்னை நீ சேர்த்துக்க, இல்லைன்னா நான் கடலில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். உடனே ஹீரோயின் சரி போனா போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேங்கோட சேர்த்துக்கிறான். அந்த தந்தம் ஒரு மேப் போலக்கு. அந்த மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஆறு மாதிரி போட்டிருக்கும். அந்த ஆற்று தண்ணி எந்த இடத்துல கடலில் கலக்குதோ அந்த கடலுக்கு அடியில் தான் அந்த புதையில இருக்க மாதிரி அதில் போட்டிருக்கோம். வாங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. வில்லனை தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த புதையில தேடி தானே போய்கிட்டு இருப்பான். அவனுக்கு எந்த குழுவுமே கிடைக்காதனால அந்த ஸ்டார்டிங்கில் தளபதியை காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட ரிலேஷன்கிட்ட போய் அவங்கள அடிச்சு மிதிச்சு புதையல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதனுடைய ஸ்டார்டிங் குழுவை மட்டும் கண்டுபிடிச்சிடுறான். அப்படி இந்த பக்கம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அது பார்த்தா அந்த இடம் கடலுக்கு அடியில் போகிற மாதிரி இருக்குது. தண்ணிக்குள்ள குதிச்சு ரொம்ப நேரம் நீச்சடிக்க முடியாது, மூச்சு திணறும் அப்படின்றதுக்காக மாட்டுத்தோலில் செஞ்ச ஒரு பேக்கு மாதிரி இருக்குது. அது தண்ணிக்குள்ளே போகிறப்ப மூச்சு விடுறப்ப அதை வச்சு அப்படியே மூச்சு விட்டு நீந்தி செல்லலாம் அப்படின்றதுக்காக அதை எடுத்துட்டு எல்லாரும் குதிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ குதிக்க பயப்படுறான். ஹீரோயினி இழுத்து தண்ணிக்குள்ளே குதிக்க வச்சிடறாங்க. அப்படியே ஒரு வழியாக மேலே வந்து பார்த்தா அது ஒரு குகை மாதிரி தெரியுது. எப்படியோ ஒரு வழியாக புதையல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட அப்படியே புதையல் இருக்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் எல்லா இடத்துலையும் கேங்கில் உள்ளவங்க எல்லாருமே சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அங்கே புதையல் இல்லை. அப்படியே எல்லாரும் சோகமாக இருக்கிறப்ப நம்ம ஹீரோ இதுக்கு தான்டா நான் வேணும், நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளேயே ஒரு சீக்கிரட்டான பாதம் இருக்கும். அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். ஓப்பன் பண்ணோன்னே எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹீரோவை பாராட்டிக்கிட்டே அப்படியே குகைக்குள்ளே போகிறாங்க. அப்படியே அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா எக்கச்சக்கமான புதையல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் புதையல் பெட்டி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஃபுல்லாக வெறும் வெள்ளி தான் இருக்குது, தங்கம் எதுவுமே இல்லை. அப்போ உண்மையான புதையல் இது இல்லை, அதில் தங்கம் வயிறும் எல்லாம் போட்டிருந்துச்சு. அப்போ உண்மையான புதையல் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப டிராகன் சிம்பிள் போட்ட கூடி நம்ம ஹீரோக்கு கிடைக்கிது. அதை என்னமோ ஒத்து பார்க்குறான். அவனுக்கு ஒருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அதனால அதை அப்படியே விட்டுறான். அப்படியே இந்த சைடு வில்லனை தான் பார்க்குறாங்க. சுற்றி முற்றி இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க போலக்கே. தூரமாக பார்த்தா அந்த குகையை தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த வில்ல என்ன பண்ணுறான்னா இந்த உள்ள பாதையை வெடிமருந்து வச்சு தகர்த்துக்கிட்டு இருக்கான். இந்த அதிர்வு உள்ளே இருக்க நம்ம ஹீரோக்கு கேட்குது. உடனே இங்கே யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள வெள்ளி பொக்கிஷத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேங்கில் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் இருப்பேன், அவன் வந்து அந்த கொடியை பார்க்குறான். அந்த கொடியில் ஏதோ ஒரு மேப்பு மாதிரி தெரியுது. ஓகே இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பொக்கிஷத்தோட கடலுக்குள்ளே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் வில்லனும் ஒருத்தரை மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோ ஒரு நாட்டு தளபதியாக இருந்திருப்பான் போலக்கே. அதுக்கு கீழே தான் அந்த வில்லனை வேலை பார்த்துருப்பான் போலக்கே. உடனே தளபதியாக இருக்கப்ப இந்த வில்லனுக்கு ஒரு வேலை சொல்லியிருந்திருப்பேன். அந்த வேலையை இவன் கரெக்டாக முடிக்காமல் இருக்கும். அந்த வேலையிலேருந்து தூக்கியிருப்பான். அதனால தான் நான் ராஜா ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெறித்தனமாக சுற்றுவேன் வில்லன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நீ என்னைக்குமே ராஜாவே ஆக முடியாதரான்னு சொல்லிட்டு தண்ணியில் குதிச்சிடறான். உடனே வில்லனும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறான். ஆனால் ரொம்ப தூரம் நீந்தி
நீந்தி வந்து அவனால் மூச்சு பிடிக்க முடியல. நம்ம ஹீரோட்ட தான் அந்த மூச்சு ஆர்கன் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு மூச்சு விடுறான். உடனே பிடிக்க முடியாதனால வில்லை விட மாட்டேன்டா ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறான். அப்படியே ஹீரோ நீந்தி கப்பல் கிட்ட போய்கிட்டு இருக்கப்ப அங்கே ஹீரோயின் வெள்ளி புதையெல்லாம் கப்பலில் கனெக்ட் பண்ணி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவனும் போய் ஹெல்ப் பண்ணுவான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு மூச்சு திணறல் வந்து மயங்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கனுக்குள்ள நிறைய மீன்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மீனெல்லாம் பிடிக்க ஒரு பெரிய திமிங்கலம் வாயை திறக்கும். அந்த வாய்க்குள்ள நம்ம ஹீரோயின் 2 பேரும் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெள்ளி புதையிலையும் சேர்த்து முழுங்கிடுது அந்த திமிங்கலம். அந்த திமிங்கலம் அப்படி இழுத்துக்கிட்டு போறப்ப அந்த கயிறு எதுல கனெக்ட் ஆயிருக்கும்னா கப்பல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். உடனே கப்பலும் இழுக்க ஆரம்பிக்குது. அங்க உள்ளவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஒரு சமயத்துல வெயிட் தாங்க முடியாம கயிறு அந்துருது. ஐயோ நம்ம ஹீரோயின் இனிமேல் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோகமா இருக்கிறப்ப மேல இருந்து ஒரு குரல் வருது. நம்ம ஹீரோ பறந்து வந்துகிட்டு இருக்கேட்டே என்னைய காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அப்படியே வர்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த திமிங்கலம் வெள்ளி புதையல் எல்லாத்தையும் முழுங்கிருக்கும்ல, அதனால வாமிட் எடுத்து 2 பேத்தையும் வெளியில விட்டுருது. எடுத்த புதையல் நம்ம கைக்கு கிடைக்கலன்னு எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த பக்கம் வில்லன் அதுக்கு மேல சோகமா இருக்கா. என்னன்னு பார்த்தா அவன் பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிட்டால அப்படின்னு சோகமா இருக்கிறப்ப தண்ணிக்குள்ள கொடி கிடக்கிறத பார்க்குறான். அந்த கொடியை எடுத்து பார்த்தவொடனே அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ இது ஒரு மேப்புன்றதை புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த கொடியில தான் அடுத்துக்கு போகிற வழி இருக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. உடனே அந்த கொடி யாராச்சும் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையன் தான் எடுத்தான். அவன் தான் அந்த மேப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதில் ஒரு மேப் இருக்கிறதும் இவன் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அச்சோ அந்த கொடி என்கிட்ட இல்லை, நான் அங்கேயே போட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனால் ஹீரோயின் விடலாம். அவனை கட்டி வச்சு மிரட்டுறாங்க. உடனே மிரட்டிக்கிட்டோன்னே ஆமா அது மேப் தான், அந்த போற வழி எனக்கு தெரியும், இந்த இடம் ஒரு தீவு, அது ரொம்ப ஆபத்தானது, நாங்க கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்றான். இல்ல நீங்க என்னை கண்டிப்பா கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறா. சரி ஓகே நான் உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்னா நான் தான் இந்த கப்பலுக்கு கேப்டனா இருப்பேன், இது என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயின் யோசிச்சுட்டு சரி ஓகே நீயே கேப்டனாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே இவன் சும்மா இருப்பானா, கேப்டனுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஓவரா அலப்பறையா நான் தான் எல்லாரும் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தீவுக்கு கூட்டிட்டு போறான். அந்த பக்கம் வில்லனை தான் காமிக்கிறாங்க. அந்த மேப்பை வச்சு அவன் அந்த தீவு பக்கத்துல வந்துடுறான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல நிறைய குறியீடு இருக்கிறதையும் அந்த மேப்ல நோட் பண்ணிக்கிறான். அந்த தீவு பக்கத்துல வந்தவனே வெதர்லாம் சேஞ்ச் ஆகி மின்னல் வெடிக்க ஆரம்பிக்கிறது. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அந்த பாய் மரத்தை இங்க தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் பையன் நான் தான் இந்த கப்பலோட கேப்டன், நான் சொல்றதையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இடி மின்னல் எல்லாம் இடிக்க ஆரம்பிக்குது. இந்த கப்பலை வந்து தாக்குறப்ப எல்லாரும் பயந்து ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓட இந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்றான்னா வீர வசனம்லாம் பேசிட்டு அவனும் ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். அப்படியே அந்த கப்பல் கடந்து வர்றப்ப அந்த வரப்பாதையில மட்டும்தான் மின்னல் அடிக்கும் மூளைக்கு அந்த தீவுக்குள்ள என்ட்ரானவனே அந்த மாதிரி எதுவுமே இல்லாம காமா இருக்கு. அப்படியே ஒரு வழியா அந்த தீவுக்கு வந்து கரைக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. இதுக்கப்புறம் புதையல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையனை கேட்கிறப்ப நான் மேப்ல இது வரைக்கும் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப இங்கதான் புதையல் இருக்கும், எங்கேயாச்சும் தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து நோட் பண்றான் மலை உச்சியில மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்குது, அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே ஹீரோயின்கிட்ட நீ இரு நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மலை உச்சிக்கு போகிறான். கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி பார்த்தா அங்கே ஒரு சின்ன போரே நடந்திருக்கும் போலக்கே. அது போக அங்கே ஒரு 11 ஈட்டி மாதிரி சொருகி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த வில்லன் கேங் அங்கே வந்துடுது. இதை பார்த்த நம்ம ஹீரோ மேலே போய் தெரியாமல் ஒளிஞ்சுக்கிறான். அவங்க கிட்ட மேப் இருக்கும்ல அந்த வழியை வச்சு எப்படியும் அந்த பாதையை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அப்படியே அந்த 11 கம்பியை தான் பார்க்குறான். உடனே எல்லாரும் போய் அந்த கம்பியை பிடுங்குங்க அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்கிறான். போய் கம்பியை பிடுங்குறப்ப கீழே ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்களோ அதை பிடுங்க அப்படி கம்பியெல்லாம் வந்து எல்லாத்தையும் குத்த ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ரொம்ப நேரம் தோண்டியும் தங்க வராதனால அந்த அசிஸ்டன்ட் பையன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா பயந்துக்கிட்டு போய் இப்போ பாறை கீழே ஒளிய போகிறான். அப்போ ஒரு பெண் குயினை பார்க்குறான். அந்த பெண் குயின் வாயில தங்க இருக்கிறதையும் பார்க்குறான். உடனே அந்த பெண் குயினை தூக்கிக்கிட்டு வந்து இந்த பெண் குயினுக்கு தெரியும் தங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பெண் குயின் நீ எங்கேருந்து எங்கேருந்து இந்த தங்கத்தை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி லூசுத்தனமாக அந்த பெண் குயினை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வில்லன் டீமை தான் காமிக்கிறாங்க. அவங்க இந்த கம்பியை பிடுங்கனால அடிபட்டு நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. அப்போ வில்லன் ஒன்று நோட் பண்ணுறேன், அங்கே இருக்க கம்பியில் ஒரு கம்பி மட்டும் அந்த மின்னல் தாக்க மாட்டேங்குது, இதுக்கு கீழே தான் கண்டிப்பாக புதையல் இருக்கும், இதை தோண்டுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறான். எல்லாரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கப்பலை வில்லன் கப்பல்ல இருந்து பீரங்கிலிருந்து குண்டு போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா பாதி பேர் நம்ம கப்பலில் போய் கப்பலில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம காப்பாற்ற மிச்ச பேர் போய் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறப்ப இந்த அசிஸ்டன்ட் பையன் நான் தான்டா கேப்டன், நான் சொல்றதை கேட்காம அவ சொன்னவனே போறான் அப்படின்ற மாதிரி முணங்குறான். அதுக்கப்புறம் இவன் அந்த பெண் குயின்ட்ட நீ தங்கத்தை எடுக்கிற இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குயினை கயிறு கட்டிட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான். அது வேகமா நீந்த ஆரம்பிக்க இவனும் கயிறை பிடிச்சிட்டு போறான். இந்த பக்கம் வில்லன் டீம் அடியில தோண்டி பார்த்தா என்னமோ இருக்குது, அது மறுபடியும் ஆனா தங்கம் கிடையாது, ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு மேல எத்தனை தடவை தானே அந்த புதையில நம்ம கண்டுபிடிக்கிறது, எத்தனை தான் கடந்து போனோம்
அப்படின்ற மாதிரி வில்லன் டென்ஷன் ஆகும். இவ்வளோ நேரம் மறைஞ்சிருந்த நம்ம ஹீரோ அந்த மாஸ்கை பார்த்தவொடனே தாவி வந்து அந்த மாஸ்கை பருகிக்கிட்டு எட்ரா ஓட்டத்தை அப்படின்ற மாதிரி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். இந்த டைம் பார்த்து ஹீரோ ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்களா, அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. உடனே ஹீரோ நீங்க ஏன்டா வந்தீங்க அப்படின்னு சொல்றப்பயே வில்லங்கிட்ட எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. சரி ஓகே, உடனே நம்ம ஹீரோ இந்த மாஸ்க் தானே வேணும், வா ஒத்தைக்கு 2 பேரும் நின்று சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் ஹீரோவும் வில்லனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்தில் அந்த மாஸ்க் பறந்து வந்து கடலுக்குள்ள விழுகுது. அது யார்கிட்ட கரெக்டாக விழுகுதுன்னா அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கால அவங்கிட்ட கரெக்டாக வந்து விழுகுது. இது என்னடா ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம மேல விழுகுதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கறான். பார்த்தா அவன் கையில உள்ள மாஸ்க்கும் அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க உருவமும் ஒரே மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதுக்குள்ளதான் ஏதோ ஒன்று இருக்கும் போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா அதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பெரிய கப்பல் நிக்குது. அந்த கப்பல் ஃபர்ஸ்ட் தளபதி கொண்டு போயிருப்பார்ல அந்த கப்பல் தான். அந்த கப்பல் ஃபுல்லா தங்கமா இருக்குது. அதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறான். ஆனால் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னன்னா அந்த பெண் குயினோட வீடு போலக்கே அது வந்து எல்லாம் இவனை கொத்த ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வில்லன் டீம் அட்டாக் பண்ணதால கப்பல் ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு தப்பிக்க கூட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அப்படியே திரும்பி பார்த்தா அந்த தங்க கப்பலை நம்ம அசிஸ்டன்ட் ஓட்டி வந்துட்டு இருக்கேன். கடவுளாக பார்த்து நமக்கு இந்த இதை கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கப்பலில் இருந்து அந்த கப்பலுக்கு மாறுறாங்க. வில்லன் டீம் இந்த கப்பலையும் அட்டாக் பண்ணுறதுக்காக மருந்தெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கப்ப இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க கப்பல் பக்கத்து திருப்பி விட்டுட்டு அது வெடிக்க போகிற சமயத்தில் பறந்து வந்து இந்த கப்பலுக்கு வந்துடுறா. வில்லனோட கப்பல் வெடிச்சு சுக்குநூறாக போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையே வருது. அந்த வெடிச்ச சவுண்டால பெரிய அலைகள்லாம் உருவாகி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வளைஞ்சு நெறிஞ்செல்லாம் கப்பலை ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஒரு பெரிய அலை வர ஆரம்பிக்குது. பார்த்தா கப்பலுக்கு மேலேயே வருது. அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்ப சீறி பாஞ்சிட்டு எப்படியோ ஒரு வழியாக ஓட்டிட்டு கப்பலை ஓட்டிட்டு ஹீரோயின் வெளியில் வந்துடுறாங்க. இதெல்லாம் மேல இருந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த டயத்தில் வில்லன் அவனை குத்திடுறான். உடனே என்ன பண்ணுறான்னா ஒரு கத்தியை வாங்கி அவனை குத்தி தூக்கி போடுறப்ப அந்த மின்னல் பட்டு அந்த வில்லன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அந்த பொக்கிஷம் கிடைச்சதுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப இந்த வாழ்நாள் முழுவதும் நமக்கு எந்த கஷ்டமுமே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒன்று சேர்ந்துறாங்க. அப்படியே எல்லாரும் சந்தோஷமா கப்பலில் கிளம்புறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.